எல்லாருமே உள்ளதானக்கா இருக்கிறாங்க. வணக்கம், சென்னை பட்டினம். நாம இன்னைக்கு பார்க்க போறது முந்திரி விவசாயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, முந்திரில எதுனா விவசாயம், முந்திரி விவசாயம் தான் சொல்லுவாங்க. இந்த பாருங்க பழம் பார்த்தீங்களா, இதுதான். இதுல என்ன நமக்கு வந்து முந்திரி பருப்பு வருது. இந்த முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போவாதுன்னு சொல்றது ஏன்னா, இந்த முந்திரி பருப்பு வந்து ஃபர்ஸ்ட் விளையும். பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதனால தான் முந்திரி கொட்டை மாதிரி நீ முந்திக்கிட்டு போனாதான் பழமொழி சொல்லுவாங்க. முந்திரியை பற்றி வேறு என்ன விஷயம் தெரியுமோ நம்ம பார்க்கலாம். முந்திரி எப்படி விவசாயம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்களாம் அடுத்த மாதிரி போயிட்டாங்க. இது எனக்கு வேணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இருக்குடா, நீ பிச்சு கிச்சு துண்டணும் எங்கள் ஆண்டாயிரானா. நான் ஃபோட்டோ எடுத்து தரேன். எல்லாம் கூட நான் ஃபோட்டோ எடுத்து தரேன். நீ அப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ ஆமா. தேங்க்யூ. வீடியோ இஸ் ரெக்கார்டிங். அதை கழுதை பூச்சி ஆடி திருவணும். இதுக்கு பேர் வந்து நிறைய பேர் வந்து கையில எடுத்து வாயில பல்லால கடிச்சு சாப்பிடணும்னு சொல்லு. காயா தான் சாப்பிட்டுப்பாங்க. இது நல்லா பழம் பழுத்திருக்கு. மஞ்சள் கலரா இருக்குது. அது பேருண்ணா? அது மஞ்சள் கலர் பழம். அந்த மாதிரியா? நீங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அவர் வாய் பெருசுன்றதுனால நான் அப்படியே வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு அப்படி என்ன பண்ணுறீங்க? நானும் அப்போ அப்படியே ஃபேஸ் கிடையாது. தங்கச்சின்னு சொல்லிடுவோம். இது முந்திரி. நீயா காமிக்கிற? இது முந்திரி கொட்டை. எல்லாத்துலேயும் ஒரே போஸ், ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மரம், ஒரே ட்ரெஸ்ஸு. ஆமாண்ணா, ட்ரெஸ் என்னண்ணா இந்த சக்கா போண்ணா. முன்னாடி நீங்க உங்களை இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே சொன்னா நல்லா இருக்காது. ஆமா, உங்களை பத்தி நாங்க சொல்லணும். நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யாருன்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நல்லா இது வரும். ஆமா, பேட்டி மாதிரி நீங்களே பேசுறா நல்லா இல்ல. நல்லா இல்ல, சத்தியமா நல்லா இல்ல. அவருக்கு காண்டாயிட்டு பெரிய லாடு மாதிரி பேசுறா. நான் ஒரே போட்டோ இருனா டக்குன்னு கேமரா மாறிக்கிறியாண்ணா. எடுத்துட்டு தான் இருக்கிறேன். இங்க அங்க வெயில் அடிக்குதுமா. க்ளோஸ் பார்ப்போம். பேச கேட்டுக்கிறோம். நம்ம சென்னை பட்டணம் ராசமணி இவர் தான். இவங்களை ட்ரெயின் பண்றவங்க மெயினா இவங்க பாத்துங்க. இவங்களை ட்ரெயின் பண்றோம். இவங்க அம்மா சொல்லுங்க, அம்மா. இது ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்தின்னு வருது பாத்துங்க. இது மிகவும் ஆபத்தான இருக்கும். இது இல்ல, இது ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். சொல்லுங்க. அது இல்ல, இப்ப சொல்ல சொன்னாரு. ஆங்கிள் போதுமா பாருங்க. மிடில் வச்சு எடுத்துட்டு இருக்கோம். மிட் ஆங்கிள் பண்ணதுக்கு டயர்ட் ஆகுது. அவ்வளவுதான், ஃபினிஷ். ஆக்ஷன். ஆன் பண்ண மறந்துடாதீங்க. இங்க இருக்கும் அடுத்து அடுத்த அதுல அப்படியே சாப்பிடணும். அந்த சட்டையில போட்டுதுன்னா சமான சட்டை பண்ணி போட முடியாது. கரகரையா அப்படி கட் பண்ணுங்க. தர ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. தொங்கி நிக்குது. செம்ம டேஸ்ட். கட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஒண்ணுச்சுனாயோ போதுனா கட் ஆயிடுச்சா? போதும். ஒரு கிலோ இருக்குல்லண்ணா. அதான் பெருசா என்ன ஒரு கிலோ அரை கிலோ தேங்காயா அந்த மாதிரி தானா இவன் சொல்றேன். அம்மாயா நடந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார். சென்னை பட்டினம் ராசுமணி. இது சரித்திரத்தில் எழுதி வைக்க வேண்டிய ஒன்று. பார்க்குறேன். என்ன செய்ய முடியுமா செய்யுங்க. எல்லாருமே ஆல் ஆஃப் ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வெயில்ல போட்டு கிளிக்கணும். நல்லா இருக்குதா வேலை. ஊட்டி இதான் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு புளிட்டு வந்து வீட்டுல அம்மா அம்மா பிஞ்சு கொட்டிலாம் தள்ளி விடாதாம்மா. கீழே வந்துச்சு. இப்போ அதை குனிஞ்சு எடுக்கணுமே. யார் எடுப்பா? வெற்றிகரமாக பிடித்து விட்டார். அதனை க்ளோஸ்அப்பில் எடுத்து செல்கிறோம். கையில் எடுப்பது கண்ணன்.
கண்ணா செம்மையா இருக்கு லொகேஷன், ஒரு போட்டோ ஒன்று எடுங்க. இது மேல இருந்து ஜூம் போங்க. தெரியுது மாமா. அப்படியே ஒரு மண்டையில கிண்டில வச்சிடாத மாமா. ஓகே இன்னும் மேல இருந்து எடுத்துனா ஃபேஸை மேல இருந்து காட்டினா பாலு. இப்போ பாருங்க நான் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணா பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்கு. அடுத்து போலாம். இதே தான் சுற்றி நிற்கிறேன் சும்மா. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தல. நீ தானே நடந்து போடலாம் இருக்கு சொன்ன. ஹோல்டன் இது எங்களோட என்ன சொல்லணும்? ஆஹா ஏன்னா அடமொழி ஸ்டார் இது ராக்கெட்டு. நல்லா பண்ணது அந்த பேர் எனக்கு. இப்படி வாடா, 2 பேரும் போலாம். ராக்கெட்டா? என்ன ராக்கெட்டு? வாங்க இப்ப நம்ம முந்திரியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட்னு குப்பத்துல தாக்கப்படாதுங்க. இது வேற லெவல். சூப்பர். கட் பண்ணிட்டீங்களா? அந்த சைடு பாருங்க. ஐயோ வீடியோ ரெக்கார்டா பாருங்க. இது வந்து மரத்துல இருந்து எடுத்தது. இப்போ இதை பாருங்க, அடுத்து அப்படி எடுப்பாங்க. இது வந்து பழம். இதுதான் நம்ம சாப்பிட்ற முந்திரி. இதை வந்து உடச்சி எடுத்துனா உள்ளே வந்து பருப்பு இருக்கும். அதான் நம்ம சாப்பிட்ற முந்திரி பருப்பு. இது வந்து பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சினுக்கிறாங்க. நிறைய பேர் காயை தான் சாப்பிட்ருப்பாங்க. பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முந்திரி பழம் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு பற்றினா டக்குன்னு போயிடும். கோல்டு, சளி அந்த மாதிரி இதுக்கெலாம் பயங்கரமாக கிளியர் பண்ணோம். செம்ம ஸ்ட்ரென்த்தான பழம் இது. அப்படி போய் விளையாடுறப்பா இன்னும் சொல்லிவிட்டு போயினேங்கிறான். கட் பண்ணிட்டு அப்படி போய் விளையாடுங்க. இது பேர் முந்திரி பழம். தூக்கின பேர் வந்து ராக்கெட்டு. உங்கள் சென்னை பட்டணம் ராக்கெட்டு. ராக்கெட்டா? ராஜா பார்த்தாங்களா அந்த சீனு? எல்லாருக்கும் அதை பார்த்தானே வச்சது. வாங்க பின்னாடியே வாங்க. கேமராமேனா கடைசியாக பிரேமில் காட்டுவோம். தூக்கினா பார்த்தீங்களா? இவன் தான் பாகுபலி. மகேந்திர ஆகிய பாகுபலி. இன்னும் அப்படியே போகிறான். இதுதான் உங்களுக்கு வந்துச்சு காப்பில். கரெக்ட். இது நிறைய வேலை செய்கிற மாதிரி தானே இது. அடி சேதானே. ஆமாம் ஆனா ஆனால் இது சோம்பேறித்தன வேலை. இன்னும் கிழிப்பாங்க. டேரக்டர் பிரேம் லாஸ்ட்டில் தானே காட்டுறேன். ஏன் இப்போ காட்டினீங்க? எவ்வளோ நேரம் அவர் பூஜை காட்டினு இருப்பேன். அவங்களும் கட் பண்ணுறாங்க அப்புறமேட்டு. வாங்க. கவேசா அப்படியே டர்ன் பண்ணிக்கோ. இங்க எல்லாரும் எடுத்துக்கோ அப்படியே. கவேசா பேசுறானோ? பேசுறா. வாயை மூடுனா. வாயை மூடுறான். அதெல்லாம் வேணாம். இதானா பாருங்க, இது வச்சு ஒட்டின மாதிரி வச்சு என்ன? சென்னை பட்டினம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த முந்திரியை பற்றி எல்லா விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முந்திரி பற்றி எல்லா விஷயமும் பார்த்துருக்கோம். நான் சொல்கிறேன். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராசுமணி. சரிண்ணா, உன் பேரை சொல்லிட்டு போனேன். ராக்கெட். ராக்கெட். சென்னை பட்டினம் ராக்கெட்டா? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாத எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சனிக்கிழமையா? பையனுக்கு பயம் இல்லை.
இதுதான் முந்திரி. இது வந்து ரொம்ப பிஞ்சு. இதுலேருந்து ரிமூவ் பண்ணால் இந்த பருப்பு எடுக்கலாம். இருமா, இதுதான் முந்திரி பருப்பு பாருங்க. ஏத்தாச்சு. வாவ், நீங்கள் சாப்பிட்ற முந்திரி பருப்பு இதுதான். எடுத்துகிட்டே கரெக்டாகுதா? சாப்பிட்டு அடைய நாடு. இதான் நம்ம சாப்பிட்ற முந்திரி பருப்பு. செம்ம டேஸ்ட்டு. என்னடா முந்திரியில் விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முந்திரி தோப்பில் பண்ண கலாட்டாவையும் காமெடியும் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். எப்படி நெல்லுலேயும் காய்கறிகள்லேயும் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து இன்றைக்கி விஷமாக மாற்றி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தாங்க முந்திரி பருப்புலேயும் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மருந்து வந்து முந்திரிக்கு பூச்சிக்கொல்லிக்கு அடிக்கிற மருந்து. அந்த டப்பாலே போட்டிருக்காங்க பாருங்கள், பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பயங்கரமான விஷம். இந்த விஷத்தை நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக மனுஷங்க வந்து உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பேற்பட்ட விஷத்தை தான் வந்து இன்றைக்கி பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போ 20 வருஷம் 25 வருஷம் கேப்பில் தாங்க இது அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான முறையில் தான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. முந்திரிக்கும் சரி, இன்றைக்கி உரமும் வந்து ஒரு செயற்கையாக விஷத்தை தான் போட்டுட்ருக்காங்க, உரம் போடுறதும். ஏன்னா வந்து நிறைய விளைச்சல் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரியான்னு சொல்லிட்டு அதுவும் விஷத்தை தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் ஒன்று நம்ம அந்த மருந்து தெளிக்கிறதுனால லைட்டாக தானே வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரலாம். ஓகே, லைட்டாக தான் வரப்போகுது. இப்போ வந்து இந்த மருந்து அடிக்கிறதுனால இந்த விஷம் வந்து அந்த முந்திரி பருப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குங்க. இப்போது நம்ம அதுக்கப்புறம் வந்து மரம் உண்டாக்கணும் அப்படின்னா நம்ம இந்த முந்திரியோட அந்த அந்த விதையை எடுத்து தான் மறுபடியும் நம்ம இன்னொரு மரம் வந்து வளர்க்கணும். ஸோ அந்த இன்னொரு மரம் வந்து நம்ம வளர்க்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து இதோட பாய்சன் வந்து கண்டிப்பாக மிக்சிங் ஆகிருக்கும். ஸோ வந்து ஒரு 20 வருஷம் 40 வருஷத்தில் நமக்கு முழுசாகவே விஷம் அதிகமாக இருக்கிற ஒரு முந்திரி பருப்பு தான் நமக்கு கிடைக்கும். இயற்கையாக முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த வேப்ப இலை அந்த மாதிரிலாம் தெளித்து பூச்சை விரட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உரம் வந்து இயற்கை உரத்தை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே இல்லை. நமக்கு கிடைக்கிறது எல்லாமே விஷமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இயற்கையான முறையில் செஞ்சாங்கன்னா நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இது என்றைக்கு மாறும் அப்படின்றது தெரியல. இது மாறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராசு மணி.